அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 days ஹாலிடேஸுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் அப்பெல்லாம் விழுந்தா ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஒரு என்எஸ்சி டேட்டா, ஹை லோட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதகமாக நமக்கு தேர்ஸ்டேவே இருந்தது. ஸோ இது ஏன் இன்னைக்கு கேப் அப் விழுந்திருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு வெள்ளிக்கிழமை ஒரு இன்டர்நேஷனல் ஹாலிடே. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வாலட்டிலிட்டி எல்லாம் எடுக்காது. ஏன்னா ஃப்ரைடே தேர்ஸ்டேவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு பை சைடு மூவ்மெண்ட் தான். ஸோ பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ தேர்ஸ்டேவே ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுத்தது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் க்ளோசிங். சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ நாளைக்கு ஏதாவது டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா? இப்போ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஒருவேளை பாசிட்டிவ் க்ளோசிங் ஒரு புக்கிங் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்துட்டு ஸோ நாளைக்கு இறக்கத்துக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, ஸோ மற்ற டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் புட் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த கண்டிஷன் நம்ம ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். ஸோ நீங்க தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நிறைய வாட்ச் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் கீழே விழுகாது. எப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே வரப்போகுதுன்னு அர்த்தம். கால் ஆப்ஷன் எப்போ மேலே வரும்? மார்க்கெட் மேலே வர்றப்ப கால் ஆப்ஷன் மேலே வரும். ஓகேங்களா? புட் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் மார்க்கெட் என்ன சொல்றதுன்னா, மார்க்கெட் மேல வந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான், இல்லைன்னா சைட்வேஸ் ஹெவியா போட்டாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ 2 ஆப்ஷன் நாளைக்கு சென்செக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிடும், இல்லை அப்படின்னா சைட்வேஸ் போட்டுருவாங்க. சைட்வேஸ் போட்டு ஃபுல்லா புட் ஆப்ஷனை கரைச்சி ஒரு ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு இந்த 2 சான்சஸ் தான் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்க்கலாம். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3014 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 2251, டிக்ளைன்ஸ் 683, அன்சேஞ்ச் 80. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நான் அடுத்த டேட்டா அது ஒன்று இன்க்ளூட் பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 52 வீக் ஹைல 93 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 16 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 50, 63 போயிட்டு இப்போ 93 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல 93 வந்திருக்கு. ஸோ எப்பவுமே லோல அதிகமா 600 ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்து இருக்கு. ஸோ லோ ஈஸியா வந்துடும். ஏன்னா நிறைய ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்க சமீபத்தில் ஐபிஓஸா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் 52 வீக் லோங்கிறது ஈஸியா வந்துடும். ஆனால் 52 வீக் ஹைல அவ்வளோ சீக்கிரம் 400, 500 ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துடாது. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஸ்டாக்ஸ் எல்லாம் 500 ரூபாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒரு 100 தாண்டதே ரொம்ப கஷ்டம். ஆனால் 93 வந்திருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 166, லோயர் சர்க்கியூட்ல 54 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, செக்டார் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறது ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.35% மேலே இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு நடந்திருக்கு. ஐடி செக்டார், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி. ஓகே, இப்போ ஃபின் நிஃப்டி டெக்னிக்கல் சைடாகவும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேன்னு சொல்லலாம். பட் ஐடி செக்டார் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.35% மேலே வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் எல்லா செக்டாருமே ஒரு 2% மேலே தான், ஒரு 7-8 செக்டார்ஸுக்கு மேலே ஒரு 2% மேலே தான். எஃப்எம்சிஜி மட்டும் கொஞ்சம் மைனஸ்ல இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா செக்டார் வைஸ் பார்த்தாலும் ஸோ நமக்கு ஒரு பாசிட்டிவ்ல தான் காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்
ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற 2, 4, 6, 8, 9 ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். இன்னும் 2, 3 இருக்கு. இதே போதும் நமக்கு. இது அதாவது மார்க்கெட்டை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு 9 ஸ்டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிராஃப் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த வேல்யூ மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்லாம் தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதையும் பேஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட். அதை விட ஒரு நல்ல மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா, என்ன சொல்றதுன்னா ஒரு டாடா கன்சல்டன்சி, ஐடி ஸ்டாக்ஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.22% வந்து ஹை வந்து கொடுத்துருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3.16. மகேந்திரா அண்ட் மகேந்திராலாம் நல்ல க்ரோத். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே எடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா சென்செக்ஸை சைட்வேஸை போட்டு புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு நாளைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுவறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கிற டேட்டாஸ்ல தெரியுது. ஸோ ட்ரம்ப் வந்து எதுவுமே இப்போ ரிலீஸ் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்கி எல்லாம் ஒரு அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அகைன் வந்து ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ கிஃப்டி நிஃப்டி இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 23,890. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு. அடுத்த டார்கெட் வந்து 24,377. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் விழுவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா அடுத்த டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் தாராளமாக நம்ம எல்லாத்துலயுமே எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் எக்ஸா இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை மட்டும் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இல்லைன்னா கொஞ்சம் இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் எந்த இடம் சப்போர்ட் எடுக்கணும்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னா ஒன்று இன்னைக்கு லோல சப்போர்ட் எடுக்கலாம், இல்லைன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 54,422 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. எங்கிருந்து வேணா மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் இந்த சப்போர்ட் லைனை மட்டும் நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி பை தான். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணி மாட்டிக்க கூடாது. ஒன்று இந்த 54,422 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ பையிங் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர அவசரப்பட்டு நடுவுலலாம் செல்லிங் ட்ரை பண்ணி மாட்டிக்க வேணாம் பேப்பர் ட்ரேடிங் பண்றப்ப. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஹையா பிரேக் அவுட் பண்ணா 300 to 400 பாயிண்ட்ஸ் பை சைடு போகும். அதே மாதிரி தான் பேங்க் எக்ஸோ. ஸோ பேங்க் எக்ஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ஹை தான், அதாவது April 17th ஹை. நான் எதுக்காக இந்த ஹை எடுத்திருக்கேன்னா சிம்பிள் தான், உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் ஃபில்லிங்கோட சப்போர்ட் ஜோன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேங்க் எக்ஸோட அடுத்த சப்போர்ட் வந்து 62,468 வந்தா ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் வந்து சொதப்புற மாதிரி டெக்னிக்கல் சைடு வந்து நின்றுட்டு இருக்கு. பட் ஃபண்டமெண்டல்ஸா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பை சைடு. பட் டெக்னிக்கல்ஸா பார்த்தோம் அப்படின்னா 24,200ங்கிறது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 2,500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு இந்த 24,200. ஸோ மேபி நாளைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனா இந்த 24,200க்கு மேல ஓப்பன் ஆனா மட்டும் பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் 24,000க்கு கீழே ஓப்பன் ஆனா இந்த 24,200 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ செல்லிங் ஆகக்கூடிய நிஃப்டி இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் வச்சு ஓப்பன் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த டார்கெட் ஆல் டைம் ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். சென்செக்ஸோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 80,042. ஸோ கண்டிப்பா ஒரு 80,000 வந்துட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கால் ஆப்ஷன்ல ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வந்து சப்போஸ் ஆப்ஷன்ஸ் பையர்ஸா இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி கண்டினியூஸ் ஒரு நல்ல மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகவே நடந்திருக்கு. ஸோ அதனால் ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலான ப்ரைஸ் இந்தியன் ருப்பின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோப்பில் இருக்குது, கிட்டத்தட்ட 85 வரைக்கும் இருக்குது. இதோட சப்போர்ட் ஜோன் வந்து இதுதான். மேபி ஓவர் நைட்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நான் காலையிலே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் இல்லை, இந்த பிவோட் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தேன் 5464 பிவோட் ஜோன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். சப்போஸ் இந்த பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அகைன் வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5380லேயே நம்ம செல் எடுத்துக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 5380ங்கிறது இந்த இடம் ஆல்ரெடி இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் டவுன் வந்திருக்கு. ஸோ அதனால 5380 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் இல்லை 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் இதை தாண்டி போயிடுச்சு, அதாவது 5380க்கு மேலே கிரீன் கலர் கேண்டிலாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் போயிட்டு எங்கே போயிட்டு 2 ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல செல்லிங் எடுத்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம டவுன் சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஈவினிங்ல நமக்கு இருக்கிற ஒரே சான்சஸ் இந்த ஸ்லோப், இந்த இடம் மட்டும்தான். அதாவது இந்த ஸ்பைக் அடிச்சிருக்கிற இந்த 5380 இடம் மட்டும்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் காலையிலே சொல்லியிருந்தோம் ஒரு கேப் டவுன் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ லோ இன்னைக்கு லோ வந்து 270.3. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பேப்பர் ட்ரேடிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ க்ரூட் ஆயிலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 5380ங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி எங்கே போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனாலும் ஸோ அந்த இடத்துல செல் எடுத்து இந்த லோ வரைக்குமே நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அனலைஸ் பண்ணதில் என்ன நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாளைக்கு வந்து பை ஸ்ட்ராங்காக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பை, இல்லை அவங்க புட் ஆப்ஷனை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். இந்த 2 ஆப்ஷன் தான் நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.